வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டு ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு ஒரு செட் இருக்குது. பி வந்து 2,6,9 அப்படின்ற ஒரு செட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் இடையிலான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை நமக்கு ஏற்கனவே படித்தது தான், போன முந்தின வீடியோலாம் பார்த்துருப்போம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம இது நம்ம என்ன பண்ணுவோம், செட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்றத போட்டு பார்த்துருப்போம். இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா 2 6 9 எடுப்போம். ஸோ 1லேருந்து 2 1லேருந்து 6 1லேருந்து 9 அதே மாதிரி 2 2 2 6 2 9 3 2 3 6 3 9. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்டர் பாரையுமே நம்ம எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1லேருந்து 2 1லேருந்து 6 1லேருந்து 9 2 2 2 6 2 9 இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதில் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதே தான், பட் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸு, ஏதோ ஒரு ரூல்ஸு இல்லாட்டி ஏதோ ஒரு கண்டிஷனை கொடுத்து அதுக்கான செட் ஆஃப் பேரை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, ஆர்டர் பேரை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஏல இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் வந்து பிலாங்ஸ் டு பி. இப்போ ரிலேஷன் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ்லையும் செகண்ட் எலமெண்ட் ஒய்லையும், பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு செகண்டு, ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து ரிலேஷன். பட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஒய்யோட வேல்யூ இந்த செகண்டாக வரக்கூடிய எலமெண்ட் வந்து என்னது, இந்த எக்ஸில் இருந்து 2 ஆட் பண்ண வரக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கணும். பட் ஆல்சோ ஒய் பிலாங்ஸ் டு என்னது, பியில் தான் இருக்கணும். சரிங்களா? பியை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பியில் என்னென்ன இருக்குது, 2 6 9 தான் இருக்குது. இப்போ ஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸில் வந்து 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், 1 + 2 என்ன வரும், 3. ஸோ ஒய் வந்து 3 1,3ன்னு வரும். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குதா, இல்லை. அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா? அதே இது செகண்ட் வந்து 2 எடுக்கிறோம். ஸோ 2 + 2 என்ன இருக்குது, 4. ஸோ இங்கே 2,4 வரணும். ஓகேங்களா? மொதல் சொன்னது 1,3 சொன்னேன். ஸோ அது கிடையாது. செகண்ட் வந்து எக்ஸ் வந்து 2 எடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2 + 2 4 வரணும். ஆனால் ஒய் வந்து பியில் என்ன இருக்கோ அதுதான் வரணும். 2 6 9 தான். அப்போ 4ம் கிடையாது. அடுத்தது தேர்டு வந்து எக்ஸில் வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ 3 + 2 5. ஓகேங்களா? ஸோ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே கிடையாது. ஏன்னா 5ன்றது இங்கே கிடையாது. ஸோ அப்போ ரிலேஷன் வந்து தேர் இஸ் நோ ரிலேஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதே இது எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக 3 அப்படின்னு நான் போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக 3ன்னு போடுறேன். அப்போ ரிலேஷன் பாருங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னது, 1 இருக்குது. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது. 1 + 3 4. 1,4 இருக்கா, இங்கே 4ஏ கிடையாது. சரியா? 1 இருக்குது எக்ஸில், பட் வந்து ஒயில் வந்து 4 கிடையாது. அப்போ இது ரிலேஷன் கிடையாது. அதே இது 2 எடுக்கிறேன். 2, 2 + 3 2 + 3 5 எடுக்கிறேன். ஸோ 5 இருக்கா, 5ம் கிடையாது. ஸோ இதுவும் ரிலேஷன் கிடையாது. அடுத்தது 3 எடுக்கிறேன். 3, ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஏல இருக்கக்கூடிய 3யை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 + 3 6 3, 6. ஸோ 6 இருக்கா, ஸோ 6 இருக்குது. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிலேஷன் 3, 6 இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் பேரில் பட் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே அந்த கரெக்டான செட்டில் இருக்கிற மாதிரி அமையக்கூடிய அந்த ஆர்டர் செட்டுக்கு பேர் தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு ஒரு செட்டு போட்டு பார்ப்போம். இங்கே நான் வந்து எக்ஸ் வந்து நம்ம சொன்னோம் ஏற்கனவே, செட்டு எக்ஸில் வந்து அதாவது ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 அப்படின்றது இருக்குது. பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு 2 6 9. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் 1 2 3 2 6 9. இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 2 6 மட்டும்தான் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 2 6 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். 1 and 2 கனெக்ட் ஆகிருக்காது. இது ஏ செட்டு, இது பி செட்டு, இது டொமைனுன்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். இதை வந்து கோடொமைனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டொமைனில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் ஏல இருக்கணுமா அப்படின்னா அதுவும் அவசியம் கிடையாது. எம்டி இந்த கனெக்ஷனே இல்லாமல் 2 சைடுமே எலமெண்ட் இருக்கலாம். இல்லை 2 சைடுமே எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருந்தும் அது ரிலேஷன் தான்.
என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டுமே போதும். அதுக்கு பேர் ரிலேஷன். ஓகேங்களா? அடுத்த டாபிக் ஃபங்க்ஷனு. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏன்ற செட்டு 1, 2, 3ன்னு எடுத்திருக்கேன். பின்ற செட்டு 2, 3, 4, 5 கொடுத்துருக்கிறேன். அவங்க கொடுக்குற ஃபங்க்ஷன் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் தான். பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஆல்சோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை செட்டு போட்டு பாருங்கள். 1, 2, 3 2, 3, 4, 5 ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்ற செட்டு இது பின்ற செட்டு. நம்ம இங்கே எக்ஸ், ஒய் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பட் ஒய் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸில் 1 எடுத்தால் ஒய் வந்து 2ன்னு வரும். எக்ஸில் 2 எடுத்தால் ஒய் வந்து 2 + 1 3ன்னு வரும். ஸோ 1லேருந்து 2 கனெக்ட் பண்ணியாச்சு. 2லேருந்து 3 கனெக்ட் பண்ணுறேன். 3 எடுத்தோன்னா 3 to 4 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய செட்டில் இது வந்து என்ன சொல்லுவோம்? டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆரம்பம். இது வந்து கோடொமைன் முடியக்கூடிய இடத்துக்கு பேர் கோடொமைன். ஓகேங்களா? ஸோ இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸு இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டாக அதோட கோடொமைனோட ஜாயிண்ட் ஆகிருக்கணும். கோடொமைனில் அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் கோடொமைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது எது கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கோடொமைனுக்கு ப்ரீ இமேஜ் இங்கே இருந்து எல்லாமே வந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றதுல எந்த கனெக்ஷனுமே கிடையாது. பட் வந்து 2, 3, 4க்கு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இதுக்கான இமேஜ் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேபி அப்படின்னு சொல்லிக்குவோம். இந்த ஏ செட்டை அதாவது டொமைனை பேபினும் கோடொமைனை மம்மி அப்படின்னு எடுத்துக்கோங்க. மதர். ஓகேங்களா? ஸோ குழந்த, அம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைக்குமே அம்மா இருக்கும். ஓகேங்களா? அம்மா இல்லாமல் இப்போ ஒரு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதாவது குழந்தை இருக்குமா? அம்மா இல்லாமல் குழந்தை இருக்குமா? இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா குழந்தைக்குமே கண்டிப்பாக அம்மா இருக்கும். ஆனால் எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இதே இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்கு இப்போ வந்து 2க்கும் 3 இருக்குது. 3க்கும் 3 இருந்துச்சு அப்படின்னா 2 குழந்தைக்கு ஒரே அம்மா இருக்கலாமா? இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 எலமெண்ட்டுக்கு டொமைனில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் தான். 2 குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு 2 அம்மா இருக்கக்கூடாது. இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து 2 இடத்துக்கு போகக்கூடாது. அது ஒரு கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். எல்லாமே யூனிக்காக தான் போயிருக்கணும். தனித்தனியாகவே போயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினிஷன் சின்னதாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷனும் ஒரு வித ரிலேஷன் தான். பிட்வீன் செட்ஸ் ஏ அண்டு பி. ஓகேங்களா? ஏற்கனவே ரிலேஷன் பார்த்தோம், ஃபங்க்ஷனும் பார்த்தோம். ஸோ ரிலேஷன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஃபங்க்ஷனும் அதேமாதிரி ஒரு கண்டிஷன். அதனால தான் சொல்லியிருப்பாங்க ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன். ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் ரிலேட்டட் டு சம் எலமெண்ட்ஸ் இன் பி. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ரிலேட்டட் டு சம் எலமெண்ட்ஸ் இன் பி. ஓகேங்களா? இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சம் எலமெண்ட்ஸ் இன் பி. ஓகே, அடுத்தது திஸ் ரிலேஷன் இஸ் யூனிக். அதாவது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே யூனிக்காக தான் போயிருக்கும். ஒன்றுக்கும் ஒன்று தான் போயிருக்குமே தவிர ஒரே இதிலேருந்து 2 இடத்துக்கு போயிருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் யூனிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஏ செட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா ரிலேஷன் தான். பட் என்ன அப்படின்னா ரிலேஷனில் எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த இடத்துல இமேஜ் இருந்திருந்தால் மட்டும் அது ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது போன நம்ம பார்த்தோம். இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க நம்மளுக்கு வந்து ஒரு சில இடங்களில் இந்த 1, 2ன்றதை கனெக்ட் ஆகிருக்காது. இருந்தாலும் இது ரிலேஷன் தான். பட் இது கனெக்ட் ஆகிருந்தால் இந்த ரிலேஷனை ஃபங்க்ஷனும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து எக்ஸசைஸ் சம்ம பார்ப்போம் 1.3ல். நன்றி.